பற்றி எல்லா வாட்ஸ்அப்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த பாப்பா கேட்டுனா நன்னிலத்தில் காந்தி நகரில் தான் இருக்குது. தீபாவளிக்கு முன்னாடி கூட பார்த்தேன், அந்த வீட்டில் பார்த்துருக்கேன். ஏன்னா அங்கே தான் ஒரு ஸ்கூல் இருக்குது, அங்கே போகும்போது பார்த்தேன், நல்லா இருந்தாங்க. தீபாவளிக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி பார்த்துருக்கேன். திடீர்னு பார்த்தா எனக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு. அப்படி பாப்பாவுக்கு எஸ்எம்ஏ அஃபெக்ட் ஆகிருக்கு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, கொஞ்சம் எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு அந்த ஒரு ஃபோன் வந்து அவங்க இந்த மாதிரி கொஞ்சம் டீட்டெயிலில் சர்டிஃபிகேட்டு அந்த டிசீஸை பற்றி உள்ளதெல்லாம் அனுப்பி விட்டுருந்தாங்க. அது நமக்கு தெரிஞ்ச டாக்டர்கிட்ட கேட்டப்போ இதுக்கு அந்த இன்ஜெக்ஷன் பண்ணுறது தான் ஒரு ட்ரீட்மெண்ட்டு அப்படின்னு சொன்னாங்க. அந்த இன்ஜெக்ஷன் காஸ்ட் வந்து 14 கோடி ரூபா. 14 கோடி ரூபாய்க்கு மருந்து இருக்கா, 14 கோடி ரூபாய் எப்படி கொடுக்குறது அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு சந்தேகமாக இருக்குது. நம்ம யாருமே 14 கோடி கொடுக்க முடியாது. எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் 14 கோடி ரூபாய்க்கு நம்மளால் மருந்து வாங்க முடியாது, 14 கோடி ரூபாய் நம்மளால் கொடுக்க முடியாது. இது முதல்ல நம்ம மக்களுக்கு என்ன ஒரு சந்தேகம் இருக்குன்னா, 14 கோடி ரூபாய்க்கெலாம் மருந்து இருக்கா ஒரு அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்குது. இது வந்து இதே மாதிரி நம்ம 60 குழந்தைங்க தமிழ்நாட்டில் இந்த மருந்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இது இப்போ அதிகமாக இந்த நோய் பரவிட்டு இருக்கு. 60 குழந்தைங்கிட்ட அதில் பதிவு பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு 4 குழந்தைக்கு எனக்கு தெரிஞ்சு, நான் அதை பற்றி கொஞ்சம் ரிசர்ச் பண்ணும்போது ஒரு 4 குழந்தைக்கு ஊசி